விஜய், நிவின், குமரன் 3 பேருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. "இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே பண்ணிடுங்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நீங்க சொன்னா மாதிரியே நான் பண்றேன். அந்த ராகவ எப்படியாவது கடத்திர்றேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, நீங்க கடத்திடுங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய் எல்லா பிளானும் சொல்றாரு. குமரன்கிட்டயும் சொல்றாரு. அதே மாதிரி அவரும் சரின்னு சொல்றாரு. அப்படியே நிவின் போறாரு. போகும்போது அவங்க அம்மா கூட்டிட்டு வராங்க ராகவ. "நான் போய் ராகவ பிக்கப் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்ப நிவின் வராரு. வந்தோனே, "ராகவ் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு காருக்குள்ள. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். நான் ராகவ் கிட்ட பேசணும். நீ வேற ஒரு கார் வச்சிருக்க. நீ அதில போம்மா" அப்படின்னு சொல்றாரு. "ஏன்டா? எதுக்காகடா என்ன சொல்ற? நான்லாம் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நான் சொல்றத கேளும்மா. ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் ராகவ் கிட்ட பேசணும். அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா, நீ பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரியா? நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற கார்ல போறாங்க. அப்படியே வராரு. கார் ஓட்டிட்டே வராரு நிவின். ஓட்டிட்டே வரும்போது ராகவ் அப்படியே பார்த்துட்டே வராரு. பார்த்துட்டே வரும்போது, "என்ன, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் படிப்புலாம் எப்படி போச்சு? நல்லா இருக்கா?" அப்படின்னு எல்லாமே நார்மலா விசாரிச்சுட்டே வராரு. நல்லா தான் படிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, என்ன ஒரு நாள் சென்னையில இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ மதுரை போறியா?" அப்படின்னு கேட்குறாரு. ஆமா" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே நிவின் அப்படியே யோசிக்கிறாரு. எப்படியாவது இவன கடத்திட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூட்ல போயிட்டே இருக்காரு. அப்ப அப்படியே பார்க்குறாரு ராகவ். "இல்லையே, இது நாம போற ரூட் இல்லையே" அப்படின்னு சொல்றாரு. "அதுவா? ஒன்றும் இல்ல. அங்க ஏதோ வழி சரியில்ல. அதனால நான் மாத்தி வந்திருக்கேன்" அப்படின்னு நிவின் அப்படியே கூட்டிட்டு போறாரு. எப்படியாவது ராகவ கடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே கூட்டிட்டு போறாரு. "இல்லையே, இந்த இடம் இல்லையே. எதுக்கு இங்க இருக்க சொல்றீங்க?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "நீ வா, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு நிவின். அதே மாதிரி ராகவ் வராரு. வந்தோனே அந்த ரூம்குள்ள போட்டு அப்படியே அடைக்கிறாரு. அடைச்சிட்டு பேசுறாரு. "இங்க பாரு, இனிமே நீ இங்க தான் இருக்கணும்" அப்படின்னு நிவின் சொல்றாரு. அத கேட்டோனே ராகவுக்கு அப்படியே கோவமா வருது. "ஏன்? எதுக்காக என்ன இங்க கடத்திட்டு வந்த?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு, நான் என்ன சொன்னாலும் அத நீ அப்படியே கேட்கணும். புரியுதா?" அப்படின்னு நிவின் சொல்றாரு. "ஏன்? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்த? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்ன என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் உன்ன ஒரு வழி பண்ணிடுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அப்படியே கத்துறாரு. "இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் புடிச்சு கட்டி சேர்ல உட்கார வைக்கிறாரு. "ஏதாவது கத்திட்டா, அமர்க்களம் பண்ணிட்டு இருந்தா வாயும் சேர்த்து மூடிடுவேன். ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அத அப்படியே கேளு" அப்படின்னு நிவின் சொல்றாரு. அதுக்குள்ள விஜயும் வராங்க. குமரன் 3 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல வராங்க. அவங்கலாம் பார்க்குறாரு. பார்த்தோனே இன்னும் கோவம் அதிகமா வருது. எதுக்காக 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் போட்டு கடத்தியிருக்கீங்க?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குப்பா. காரணம் இல்லாம உன்ன கடத்துவோமா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாரு, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்கள என்ன பண்ணுவாரு?" அப்படின்னு இப்படி கத்துறாரு. "இங்க பாரு நிவி, நீ கத்தவே கத்தாத. உங்க அப்பா கிட்ட நாங்க எல்லாமே சொல்லிடுவோம். நீ இங்க தான் இருக்க. உங்க அப்பாவையே நான் வர வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அத கேட்டோனே இன்னும் கோவம் அதிகமா வருது. "எதுக்காக எங்க அப்பாவ இங்க வர சொல்ல போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "உனக்கு ஒண்ணு தெரியுமா? காவேரியோட வீட்டோட அந்த பத்திரத்த உங்க அப்பா வாங்கி வச்சுட்டு, இந்த வீடு எனக்கு தான். இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. அதுவும் ரூ. 10,00,000 பணம். நாங்க வாங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே போலியா பண்ணியிருக்காரு. எங்களுக்கு இப்ப அந்த வீட்டு பத்திரம் வேணும். அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க உங்க அப்பா வீட்டு பத்திரத்த குடுத்தா, நான் கண்டிப்பா உன்ன ரிலீஸ் பண்ணிடுவோம். நீலாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே ராகவுக்கு கோவமா வருது. "எங்க அப்பா எது பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். எதுக்காக நீங்க இப்படி பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஃபோன் பண்றாங்க அப்படியே பசுபதிக்கு. அவரும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு, உன்னோட பையன இங்க நாங்க கடத்தி வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே பசுபதிக்கு கோவமா வருது. "என்னது, என்னோட பையன கடத்தி வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஆமா, உன்னோட பையன நாங்க கடத்தி வச்சிருக்கோம்." எதுக்காக என் பையன கடத்துனீங்க?" அப்படின்னு பசுபதி கேட்குறாரு. "அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது. நீ நேர்ல வா. சரியா? எதுவா இருந்தாலும் நாங்க சொல்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க ஒருத்தர கூட நான் விட மாட்டேன்" அப்படின்னு பசுபதி சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதே. நாங்க சொல்றபடி நீ கேட்கணும். அப்படி நீ கேட்கல, கண்டிப்பா உன் பையனுக்கு ஏதாவது ஆகும். அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் ஏய் ஏய் ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு பசுபதி. அப்படியே ஃபோன கட் பண்ணிட்டாங்க. அப்படியே அங்க ராகினி இருக்காங்க. "என்னப்பா நடந்தது? ஏன்பா இப்படி கத்துறீங்க? யார்ப்பா ஃபோன்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. "நம்ம ராகவ கடத்திட்டாங்கம்மா" அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "ஐயய்யோ! என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா, யாருன்னே தெரியல. அவன் என்ன அங்க வர சொல்லியிருக்காம்மா" அப்படின்னு சொல்றாரு. "யாரா இருக்கும்? எதுக்காக தம்பிய கடத்தணும்? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்றாங்க.
சரிம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்கேருந்து போகிறாரு. அப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்கப்பா, ஏதாவது பண்ணிட போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கவலையே படாத சரியா, நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது ராகவ மீட்டு கொண்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. அப்பா நானும் வரட்டுமா அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. சரி வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பாரு இந்த இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கான், நீ கார்லேயே இரு, நான் வந்து போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி காரில் நிறுத்திட்டு அப்படியே பசுபதி வராரு. தேடி தேடி வராரு. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு, என்ன இது இந்த இடத்துல கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்கானுங்க, யாராக இருக்கும், ஒரு வேளை அந்த விஜய் அவங்களோட வேலையாக இருக்குமோ, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க. அப்படியே விஜய், நிவின் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஆமாம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு என் பையனை கடத்துவ அப்படின்னு சொல்லிட்டு நிவீனை கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வராங்க. வந்தவொடனே அங்கே சைடில் நின்றுட்டுருக்காங்க. விஜயும் நிற்கிறாரு, இந்த பக்கம் குமரன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு பசுபதி. பார்த்தவொடனே நீங்கள் 3 பேரும் சேர்ந்தா பிளான் போட்டிருக்கீங்களா, என் பையனை கடத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. இங்கே பாரு, இந்த கத்தி இந்த பூச்சாண்டி வரலாம் இங்கே காமிச்சிட்ருக்காது சரியா, நீ எதுக்காக காவேரி வீட்டை உன்னோட வீடுன்னு சொன்ன, அந்த பத்திரத்தை நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் பையனை நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பசுபதி கோவமாக வருது. அதெல்லாம் கொடுக்க முடியாது, பத்திரத்தெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ராகவோட கழுத்தில் அப்படியே கத்தி வைக்கிறாங்க. கத்தி வச்சுட்டிங்க பாரு, ஏதாவது நீ மட்டும் பண்ண மாட்டேன்னு சொன்ன என்ன திரும்ப பண்ணுவேன், அப்படியே கழுத்து அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எனக்கு பத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நிவின் குமரன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம், என் பையனை எதுவுமே பண்ணிடாத, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனை எதுவுமே நீ பண்ணிடாத, இப்போ என்ன உனக்கு பத்திரம் தானே வேணும், நான் போய் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. சரி போய் எடுத்துகிட்டு வா, போ, உன் பையன் இங்கே தான் இருப்பான் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அப்படியே வராரு, கோவமாக வராரு, பயங்கர கோவமாக வராரு. அப்போ அப்படியே பார்க்குறாங்க ராகினி. பார்த்துட்டு, அப்பா என்னப்பா இவ்வளோ கோவமாக வர, எங்கப்பா தம்பி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது யார் தெரியுமா கடத்தியிருக்கா, அந்த விஜய், நிவின், குமரன் 3 பேரும் சேர்ந்து தாம்மா கடத்தி வச்சுருக்கானுங்க. கடத்தி வச்சுட்டு அந்த காவேரி வீட்டு பாத்திரத்தை வாங்கி வச்சிருக்கல, அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நானும் இப்போ போய் வா போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்பா ஏன்ப்பா எதுக்குப்பா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அங்கே இருக்கிறது ராகவ், அவனை இப்போ காப்பாற்றி ஆகணும், அவன் செத்து போயிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், இங்கே பாரு அந்த பத்திரம்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் ராகவ் தான் ரொம்ப முக்கியம் சரியா. ராகவோட கழுத்தில் கத்தியை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு வீட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்பா பத்திரத்தை கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, ராகவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக போகிறார் பசுபதி. போயிட்டு அங்கே கொடுக்குறாரு, அப்படியே கையில் வச்சிட்ருக்காரு. வச்சுட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு என் பையனை ஃபஸ்ட்டு விடு, அதுக்கப்புறம் நான் பத்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லை, நீ பத்திரத்தை கூட அதுக்கப்புறம் தான் உன் பையனை விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ பத்திரத்தை வாங்கிட்டு என் பையனை மறுபடியும் ஏதாவது பண்ணனா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ பத்திரத்தை ஃபஸ்ட்டு கீழே வை அப்படின்னு நிவின், விஜய், குமரன் 3 பேருமே சொல்கிறாங்க.